அன்பார்ந்த குழந்தைகளே, நான் தான் உங்கள் லலிதா பாட்டி பேசுகிறேன். நான் இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற தேப்பெருமாநல்லூர் சக்தி வாய்ந்த சிவன் கோவிலை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த கோவிலில் வேதாந்த நாயகி சமேத விஸ்வநாத சாமி அருள் பாலிக்கிறார்கள். இந்த கோவிலில் ஒரு நாகப்பாம்பு இங்கே இருக்கிற சிவனுக்கு சூரிய கிரகண நாளில் ஒரு வெள்ளிக்கிழமை ராகு காலத்துக்கு முன்னால் வில்வேலையால் அர்ச்சனை பண்ணினதா அங்கே இருக்கிற பக்தர்கள் சொல்கிறா. அந்த பாம்பு எப்படி உள்ளே வந்து அர்ச்சனை பண்ணினதுன்னு இப்போ பார்க்கலாம். கோவில் அர்ச்சகர் சிவன் சன்னிதை திறந்து வச்சுட்டு அபிஷேகத்துக்கு நீர் எடுத்துட்டு வரத்துக்காக போயிருந்த போது ஒரு நாகப்பாம்பு அங்கேருந்த தலை விருட்சமான வில்வ மரத்துலேருந்து வில்வ இலைகளை தன்னோட வாயால் பறித்து அபிஷேகம் தீர்த்த வெளியில் போகிற துவாரம் வழியாக உள்ளே போய் சிவன் தலையில் வில்வத்தை வச்சுட்டு மறுபடியும் போய் அதே மாதிரி வில்வ இலையை பறிச்சுன்னு வந்து சிவனுக்கு நிறைய தடவை அர்ச்சனை பண்ணிவிட்டு தலையை தூக்கி அங்கேயே கொஞ்ச நேரம் இருந்து படம் எடுத்து சிவனை வணங்கினதுக்கு அப்புறமா தான் வந்த வழியே வெளியில் போகிறத பார்த்த பக்தர்கள் இந்த கோவிலில் ஏதோ சிறப்பு அம்சம் இருக்கிறத புரிஞ்சுட்டு இந்த கோவில் புராணத்தை எடுத்து பார்த்தப்போ வாசுகி, கார்கோடகன், தக்கன் போன்ற 7 வகையான பாம்புகளும் ராகு, கேது ஆகியோரும் இந்த கோவில் சிவபெருமானை ரொம்ப நேர்த்தியாக வழிபட்டது தெரிய வந்தது. ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட இந்த கோவிலுக்கு மறுபிறவி இல்லாததான் வர முடியும்னு சொல்கிறார். இந்த கோவில் கற்பகிரகம் தேனும் சுண்ணாம்பும் கலந்த கலவையால் கட்டப்பட்டது. இங்கே உட்காந்துருக்கிற ஞான விநாயகர் எல்லா விநாயகரும் போல் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமானவர். மண்டை ஓடுகளை கோத்து தன்னோட இடுப்பில் ஒட்டியான மாதிரி போட்டுருப்பார். அவரோட கண்கள், கை, கால், நகங்கள், நரம்புகள் எல்லாம் ஒரு மனுஷனுக்கு இருக்கிறா போல் இருக்கும். பிரளய காலத்தில் ஊரே தண்ணீரில் முழுகினப்போ இந்த கோவில் மட்டும் முழுகாமல் இருந்துதான். இதை பற்றி நாரதர் விநாயகர்கிட்ட கேட்டபோது இந்த தலத்தில் சிவன், வேதாந்த நாயகி, நான் 3 பேரும் வந்து பக்தர்களுக்கு அருள போகிறோம். அந்த சமயத்தில் நான் வித்தியாசமான உருவத்தில் பக்தர்களுக்கு காட்சி தருவேன்னு சொன்னாராம். அம்பாள் வேதாந்த நாயகி மகரந்த மகரிஷிக்கு கொடுக்கப்பட்ட தீர்த்தம் ஞான தீர்த்தம். இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணினா 21 தலைமுறை பாவம் போகுமா. தெற்கு திசையை பார்த்து தனிச்சன்னதியில் வேதாந்த நாயகி அருள் புரிகிறார். இந்த அம்பாள் தன்னோட வலது காலை முன்னால் எடுத்து வச்சு நடந்து வர்றது மாதிரியான தோற்றமும், அம்பாள் நம்மளோட பேசுகிற மாதிரி உதடுகள் குவிந்த நிலையில் வேதத்தோட பொருளை உபதேசிக்கிற விதமாக அமைஞ்சிருக்கிறதால அம்மனுக்கு வேதாந்த நாயகின்னு பேர் வந்தது. இந்த கோவிலில் ஆகம விதிப்படி கடவுள் சிலைகள் அமைக்கப்படலை. நவகிரக சன்னதியில் எல்லா கிரகங்களும் நடுவில் இருக்கிற சூரியனை பார்த்த மாதிரி தான் இருக்கும். இந்த கோவில் விஸ்வநாத சுவாமிக்கு ருத்ராட்சேஸ்வரர்னு ஒரு பேர் உண்டு. இந்த கோவிலில் வாசனை பூக்களால் அர்ச்சனை பண்ணாமல் ருத்ராட்சத்தினால் அர்ச்சனை பண்ணி பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கறத ஆற்றுக்கு எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் விபூதி கிண்ணத்தில் போட்டு வச்சு வழிபட்டுட்டு வந்தால் நல்லது நடக்கும். இங்கேயே ருத்ராட்சத்தினால் அர்ச்சனை பண்ணுறாங்கிறதுக்கு ஒரு சம்பவம் மூலம் பார்க்கலாம். ஒரு சமயம் அகத்திய முனிவர் சிவபெருமானை தரிசிக்க வந்தபோது அவருக்கு மறுபிறவி உண்டுங்கிறதுனால சிவபெருமான் அகத்தியரை கோவிலில் உள்ள வராமல் இருக்க மகரந்த மகரிஷியிடம் இந்த விஷயத்தை சொல்லி அவரை உள்ளே விடாமல் தடுக்கிறது உன்னோட பொறுப்புன்னு சொல்லி உத்தரவு போட்டுடுறார். அந்த ரிஷி அகத்தியர் வரப்பாதையில் மகரந்த பூக்களால் சுவரெழுப்பி அவர் வரவிடாமல் தடுத்ததும் அகத்தியருக்கு ஞான திருஷ்டியில் நம்மளை தடுக்கிறது மகரந்த மகரிஷின்னு தெரிஞ்சுட்டு அவர் மேலே கோபப்பட்டு உன்னோட மகரந்தமான முகம் சிங்க முகமாக மாறட்டும்னு சாபம் கொடுத்த உடனே மகரிஷி, சிவன் சொல்லித்தான் இந்த காரியத்தை செஞ்சேன், நானாக ஒன்றும் செய்யலை, அதனால் என்ன மன்னிச்சு சாப விமோச்சனம் கொடுங்கோன்னு கெஞ்சுறார். அகத்தியர், இனிமேல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என்னைக்கும் வாடாத புஷ்பங்களை கொண்டு வந்து சிவனுக்கு பூஜை பண்ணு, பலன் கிடைக்கும்னு சொல்கிறார். மகரந்த மகரிஷி அன்னிலேருந்து பலவிதமான புஷ்பங்களை கொண்டு வந்து பல காலம் பூஜை பண்ணியும் பலன் இல்லாததால் மனம் நொந்து போய் சிவன் காலடியில் விழுந்து அழுத போது அவர் கழுத்தில் இருக்கிற ருத்ராட்ச மாலை அருந்து அதிலேருந்து ஒரு ருத்ராட்சம் சிவபெருமான் மேலே பட்டதும் அவருக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிடுறது. அன்னையிலேருந்து தான் இங்கே இருக்கிற சிவனுக்கு ருத்ராட்சத்தினால அர்ச்சனை பண்ண ஆரம்பித்தான். சிவராத்திரி பிரதோஷம்னு சிவனுக்குரிய நாளில் ருத்ராட்ச பந்தல் போட்டு தீபாராதனை பண்ணுவாள். சிஷ்யர்களோட அன்னதான தட்சிணாமூர்த்தியாக தனி சன்னதியில் பக்தர்களுக்கு காட்சி தரார். இவருக்கு தினம் நாள் ராத்திரி தண்ணியை ஊற்றி வச்ச பழைய சாதம் தான் நைவேத்தியம் பண்ணுறார். ஒரு சமயம் சனீஸ்வரன் சிவனையே ஏழைகள் நாகை பிடிச்சி அவருக்கு கோபத்தை உண்டாக்கி மன்னிப்பு கேட்ட சம்பவத்தை இப்போ பார்க்கலாம். இந்த கோவிலில் பைரவர் உக்கரமாக இல்லாமல் சாந்தமாக இருப்பார். இவருக்கு பக்கத்திலேயே சனீஸ்வரன் காக்கை வாகனத்தில் இடுப்புக்கு கீழே இடது கையை வச்சுட்டு ஒய்யாரமாக மேற்கு திசையை சிவனை பார்த்த மாதிரி காட்சி தரார்.
சனி பகவான் இறைவனை பிடிக்கிறதுக்கு நேரம் வந்துடுத்து. அதனால் நாளைக்கு காலம்பரை 7:15 நாழிகை ஈசனை பிடிக்க வரப்போறேன்னு பார்வதி தேவி கிட்ட சொன்னதும் சிவனை அங்கே இருக்கிற மரத்துக்கு பின்னால் ஒளிஞ்சிக்க சொல்லிவிட்டு அம்பாள் அங்கேயே நிற்கிறா. மறுநாள் சனீஸ்வரன் வந்து பார்த்தப்போ பார்வதி அங்கே நிற்கிறத பார்த்துட்டு சிவன் இருக்கும் இடத்த கண்டுபிடிச்சிடுறார். சனி பகவான் அங்கே வந்து கொஞ்சம் நேரம் நிற்கிறத பார்த்த பார்வதி, என்னப்பா சிவனை பிடிச்சிட்டியான்னு எகத்தாளமாக கேட்டதும், அந்த அரச மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்த 7:15 நாழிகை தான் நான் பிடிச்ச நேரம்னு சொல்லி பெருமைப்பட்டு இருந்த நேரத்தில் சிவன் மகாபைரவ அவதாரம் எடுத்து வெளியில் வந்து சனீஸ்வரனை 2ஆக பிளந்துடுறார். உடனே சனீஸ்வரன் லோகத்தில் ஆணவக்காரர்களை அடக்க எனக்கு இந்த அவதாரம் கொடுத்ததே நீங்கள் தானே, நான் இல்லைன்னு இந்த வேலை யார் செய்வான்னு மண்டிட்டு தன்னோட தப்பை உணர்ந்து கேட்டு பழைய நிலைக்கு வரார். சிவனையே சனி பிடிச்சிட்டதுனால அவருக்கு ஒரு யோசனை வந்து, என்னையே பிடிச்சி ஆட்டின சனி ஒன்றும் தெரியாத பாமர மக்களை என்ன பாடுபடுத்துவான், அதனால் தினம் காலம்பரை வந்து என்னை தரிசனம் பண்ணிட்டு தான் மற்ற வேலையை செய்யணும்னு சூரியனுக்கு உத்தரவு போட்டதால் சூரியன் உதிச்சு அதனுடைய கதிர் சிவன் மேலே பட்டதும் தான் கிழக்கு வாசலில் கதவு திறப்பா. இதுக்கு சூரிய மண்டல நுழைவாழல்னு பேர். சிவராத்திரி, பிரதோஷம், மற்ற பண்டிகை நாளில் இந்த வாசல் வழியாக கோவிலுக்குள்ளே போனால் புண்ணியம் கிடைக்கும். சிவபெருமான் சனீஸ்வரனை 2ஆக பாக்கினதுனால உங்களுக்கு தோஷம் வந்துடுத்தோ, அதனால் 12 ஜோதிர்லிங்கத்தை வர வச்சு பூஜை பண்ணி தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்க சொல்லி நாரத மகரிஷியை கேட்டுன்றதுனால அப்படியே செய்கிறார். மாசி மாதம் 1ஆம் தேதி இந்த இடத்துக்கு 12 ஜோதிர்லிங்கங்களும் இங்கே வரதா சொல்லப்படுறது. இன்னும் இந்த கோவிலை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். சரி, இப்போ ஸ்லோகத்துக்கு போகலாமா? சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமவோம், பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நமவோம். பல நாமங்களை கொண்ட தாண்டவம் ஆடக்கூடிய சிவனே உன்னை வணங்குகிறேன்னு இதுக்கு அர்த்தம். இந்த ஸ்லோகத்தை தினம் சொல்லிட்டு வாங்க. சிவபெருமான் உங்களுக்கு பூர்ண ஆயுளையும் நல்ல அறிவையும் தருவார். இந்த ஆடியோவை பார்க்குறவா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி அவாளையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். பாய்.